गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते कृष्णाय क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते। வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னா நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா இலங்கையோட வடக்கு மாகாணத்துல யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல இந்த கோவில் இருக்குது. அதாவது நல்லூர்ல இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு பேர் வந்து நல்லூர் கந்தசாமி கோயில்னு சொல்லுவாங்க. சிங்களத்துல வந்துட்டு நல்லுருவ ஸ்கந்தகுமார கோவில்னு சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு மெயின், அதாவது மூலஸ்தானத்துல வந்துட்டு முருகர் வந்துட்டு ஈட்டிவேல் வடிவத்திலையும், அதே மாதிரி 2ஆம் சன்னதியில துணைவியார் இல்லாம தனியாவும் அருள் புரிகிறார்னு சொல்றாங்க. நான் இப்ப வந்துட்டு பல நாள் கனவுங்க, பல நாள் இல்லை பல வருஷ கனவு, நான் அந்த கோவிலுக்கு வரணும், நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு வரணும், அதே மாதிரி இலங்கையில உள்ள கதிர்காமத்துக்கு வரணும்னு சொல்லி என்னோட பெரிய கனவு. நான் இப்போ வந்து இந்த கோயில் வாசல்ல வந்துட்டேன் பாருங்க. இந்த தெரிகிறதா நல்லூர் கந்தசாமி கோயில். வணக்கம். நான் இப்போ வந்துட்டு கோயிலோட முன்னாடி வந்துட்டேன். இந்த கோவில் வந்துட்டு உள்ள சட்டையெல்லாம் போடக்கூடாது, சட்டையை கட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ அந்த கோயில் உள்ள போறேன். உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா அந்த பகவானை போயிட்டு தரிசிப்போம். நான் வந்துட்டு முதன்னு வேட்டி கட்டியிருக்கேன். வாழ்க்கையில் நான் வேட்டி கட்டினதே இல்லை. நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேட்டியை கட்டிட்டு இதுவரை சாப்பிடாம நோன்போட தான் நான் வந்திருக்கிறேன். நான் உள்ள போயிட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு கோயிலுக்குள்ள போவோம், இந்த பகவானை தரிசிப்போம். உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுடு இருந்தா நம்ம வீடியோலாம் எடுப்போம். இல்லைன்னு சொன்னா நம்ம கோயிலோட என்ன விதிமுறைகளோ அதை வந்து நம்ம அனுசரிப்போம். ஆனா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் உங்களுக்காகவும் என்னோட ஃபேமிலிக்காகவும் என்னோட நண்பர்களுக்காகவும் நான் வந்து பிரார்த்தனை பண்றேன். இந்த கோவிலோட தல வரலாறும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நான் ஃபுல்லா சொல்றேன். நான் இப்போ வந்து உள்ள போறேன். அந்த கோயில் உள்ள போயிட்டு சாமியை தரிசிப்போம். நீங்களும் என்னோட வாங்க, உள்ள போயிட்டு நமக்கு சாமியை தரிசிப்போம். அதுக்கப்புறம் இந்த கோயிலோட ஃபுல் வெளி விவகாரம்லாம் நான் சுத்தி காமிக்கிறேன். அதே நேரம் இந்த கோயிலோட வரலாறுன்னு சொல்றேன். அந்த தூரத்துல தெரியறதான் அந்த தேர்லாம் நிறுத்துறதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள தேர் நிறுத்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த இடத்துக்கும் போயிட்டு நான் அதையும் காமிக்கிறேன். இது பாருங்க, முன்னாடி இதெல்லாம் சூரத்தங்க உடைக்கிறது. நீங்க நேர்த்திக்கடன்லாம் இருந்தா நம்ம சதுர்கா அடிப்போம் இல்லையா ஊர்ல, அது மாதிரி இங்க அடிக்கிறது, சதுர்கா அடிக்கிறது தேங்க. பாருங்க இந்த முகப்பே எவ்வளோ பிரமாண்டமா தெரிஞ்சிச்சு. இந்த பக்தர்கள்லாம் இங்க தேங்காய் உடைச்சிருக்கிறாங்க. இப்போ இதான் முகப்பு. நான் இப்போ இந்த முகப்பு உள்ள போறேன். இங்க வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறாங்க, டூரிஸ்டும் நிறைய வர்றாங்க. இங்க வந்துள்ள உள்ளூர் மக்கள் நிறைய பேர் இங்க வர்றாங்க இந்த கடவுளை தரிசிக்கிறதுக்கு. இந்த கோயில் உள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் உள்ள போகணும், இல்லைன்னா பக்தர்களுக்கு அலவுடு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு முன்னாடி பாருங்க, அவங்க எல்லாம் சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாங்க, போட்டோ வீடியோ அலவுடு இல்லை, அதே மாதிரி சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு. நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு. இந்த கோவிலுக்கு தமிழ் மக்கள் மட்டும் இல்லைங்க, சிங்களவங்களும் வந்திருந்தாங்க. சிங்களம் பேசுறதே நான் பார்த்தேன். ஏன்னா எல்லா மதத்து மக்கள் இங்க வர்றாங்க. நான் இப்போ வந்து உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டாங்க. நான் இப்போ நிக்கிறது இந்த மூலஸ்தானத்தோட முன்னாடி. உள்ள வந்துட்டு போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் போட்டோ எடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ வந்துட்டு நான் கம்ப்ளீட் இந்த ஏரியா சுத்தி காமிக்கிறேன். இது சுத்தி எந்த ஏரியாவை பத்தி, இதோட டீட்டெயில் என்ன, இதோட தல வரலாறு என்ன, இது எப்போலாம் திருவிழா நடக்கும், அதோட டீட்டெயில வாங்க பேசிக்கிட்டு நம்ம அப்படி அந்த ஏரியா சுத்தி காமிக்கிறேன், சுத்தி பார்ப்போம். கந்தசாமி கோயில் வந்துட்டு கிபி 948 தான் கட்டி இருக்கிறாங்க. பின்னர் வந்துட்டு எல்வன வைபவ மலையின்படி 13ஆம் நூற்றாண்டுல யாழ்ப்பாண மன்னர் கலிங்க மகாராஜாவின் அமைச்சர் புவனேய வாகு அவரால் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தோட மன்னர்களின் தலைநகரா நல்லூர் செயல்பட்டு இருக்கு. கோயிலுக்கு அருகில தான் வந்துட்டு அரண்மனையெல்லாம் இருந்திருக்குது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு 4 நுழைவு வாயில் வச்சு தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் எத்தனையோ படையெடுப்புல எல்லாம் இந்த கோயிலை அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி போர்த்துகீஸ் படையெடுப்புல சுத்தமா அந்த கோயிலை அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்துட்டு சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க. இப்பவும் அந்த இடத்துல சர்ச்சு இருக்குது. அதுக்கு பிறகு வந்த மன்னர்கள் தான் இந்த இடத்துல அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலோட பூஜை நேரம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு 4:15 ஓப்பன் பண்றாங்க. 12 மணி வரை திறந்துருக்கும். ஈவினிங் 3 மணிலேருந்து 6:15 வரைக்கும் இந்த கோயில் பூஜை நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் டைம் மாறும்.
ஃபார் எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 7:30க்கு மார்னிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்க, 12 மணிக்கு மூடுவாங்க, மறுபடியும் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணி 6:15க்கு மூடுவாங்க. அதாவது கோவில் வந்துட்டு நட சாத்துறது எல்லாமே ஒரே டயத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஓப்பனிங் டைம் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை மாறுது. மற்ற நாள்லாம் காலைல 7:30 மணி தான் கோயில் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல தெரியுது பாருங்க, இங்கே தான் தேர் நிறுத்தியிருக்காங்க. அது உள்ள இதில் தான் அந்த தேர் பவனி வரும். அந்த முருகர் 4 மாட வீதிகளும் சுற்றி வரும். எவ்வளோ பெரிய தேர் இது இந்த இடத்துல பாருங்க. இது உள்ளதான் தேர் இருக்குது. இது வந்து நான் இப்போ இந்த கோயிலை சுற்றி வர்றேன். இந்த மாட விதிகள் இந்த தெருவெல்லாம் வந்துட்டு பாருங்க எவ்வளோ நீட்டாக எவ்வளோ ஒரு பயபக்தியோட மக்கள் சுற்றி வர்றாங்கன்னு பாருங்க. இது வந்து வில்வ மரம். அந்த வில்வ மரத்துலலாம் பாருங்க காயெல்லாம் காய்ச்சிருக்குது. இங்கே வந்து கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. இது வந்து வில்வ மர காய். இதில் வந்து அக்ரகாரம் இப்போவும் பழைய காலத்து மாதிரியே அக்ரகாரத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஏரியா பூட்டி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் ஐயர்கள் தான் இந்த இடத்துலலாம் வசிக்கிறாங்க. இதுதான் மெயின் அக்ரகாரம். இது வந்து ஒரு வடக்கு ராசகோபுரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஒரு ஏரியா. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் இந்த கோயில் வந்துட்டு கிழக்கு பார்த்தோமா தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ இருக்கிற கோவில் வந்துட்டு கிபி 1734 வந்துட்டு ரகுநாத மாப்பன முதலியார் அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. அப்போ வந்துட்டு கிருஷ்ணய்யர் என்ற பிராமணர் தான் கோயிலோட முதல் பூசாரியா இருந்திருக்காரு. ஆரம்ப காலத்துல கோயில் வந்துட்டு செங்கற் கற்களை பயன்படுத்தி தான் கட்டியிருக்கிறாங்க. நடுவுல ஒரு வேலை வச்சுதான் சாமி கும்பிட்டுக்கிறாங்க. அது பக்கத்துல சிறிய மண்டபங்கள் தான் இருந்திருக்குது. ரகுநாத மாப்பன முதலியாரோட அவங்களோட சந்ததியர்கள் தான் இந்த கோயிலோட ட்ரஸ்டியா இப்போ இருந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய மாறுதல்லாம் பண்ணி இந்த கோயிலை பெரிய கோயிலா கட்டியிருக்கிறாங்க. இலங்கையில உள்ள மிகப்பெரிய இந்து கோவில்ல இதுதான் மிகப்பெரியது. இது வந்து திராவிடியன் கல்ச்சர்ல தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அந்த ஸ்டைல்ல, அதாவது 5 ஸ்டோரி டவர் அந்த கோபுரம் அவ்வளோ பெருசா அமைச்சிருக்கிறாங்க. இங்க வந்துட்டு சந்தான கோபாலர், கணேசர், சூரிய, வைரவா, கஜவல்லி, மகாவல்லி, சிவலிங்கம், பார்வதி இவங்களுக்கெல்லாம் இங்கே சன்னதிகள் இருக்கு இந்த கோவில்ல. ரொம்ப மிகப்பெரிய ஒரு கோயிலுங்க. நல்ல கலைநயத்தோட வேலைப்பாடோட அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு பின்னாடி நான் இப்போ வந்து கோவிலை வந்துட்டு சுற்றி வரேன். அதான் நம்ம ஊர்லலாம் அந்த கிரிவலம் போகிறது கோயிலை சுற்றி வரோம்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த கோயிலை சுற்றி வர்றேன். இந்த 4 மாட வீதிகள்லையும் கடைகள்லாம் இருக்குது. இங்கே ஹோட்டலும் இருக்குது, சாப்பிட்ற ஹோட்டலும் இருக்குது, தங்குறதுக்கு இடம்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப ஒரு புனித தலங்க இது. நீங்கள் இந்த ஏரியாவுக்குலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இலங்கைக்கு வந்தால் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க. இந்த பகவான் வந்துட்டு அவ்வளோ ஒரு சக்தி உள்ள சாமி. இங்கே உள்ளவங்கலாம் சொன்னது, இங்கே வரணும்னு சொல்லி நமக்கு ஒரு பிராப்தம் இல்லைன்னா நம்ம இங்கே வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னாங்க. இலங்கை தமிழர்கள் வந்து பல நாட்டுக்கு போயிருந்தாலும் நார்த் அமெரிக்கா, யூரோப்ல எல்லாம் அங்கே கோயில் கட்டி இருக்கிறாங்க. அங்கேயும் வந்துட்டு நல்லூர் கந்தசாமி கோயில்னு பேர் வச்சிருக்கிறாங்க. 1987 வந்துட்டு இந்தியாவோட அமைதி படைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் புரட்சியாளரும் விடுதலை புலிகளோட லெப்டினன்ட் கர்னலுமான திலீபன் வந்துட்டு 12 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்த இடம் வந்துட்டு இந்த நல்லூர் கந்தசாமி கோயில். குறிப்பிடத்தக்க வரலாற்று மற்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இடம். அவ்வளோ ஒரு முக்கியமான இடம். இந்த கோவில் வந்துட்டு அரசியல் முக்கியத்துவம் பெற்ற ஒரு கோயிலும் கூட. 1986 வந்துட்டு யாழ்ப்பாணம் வந்துட்டு தமிழீழ விடுதலை புலிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது விஜயகுமாரதங்கா அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்துட்டு இந்த பகுதிக்கு வந்து இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலில் தான் நிறைய இளம் விடுதலை புலி தலைவர்களோடலாம் உள்ளூர் தமிழ் மக்கள்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு. அவ்வளோ முக்கியமான இடம் அது. இந்த கோவில் வந்துட்டு அரசியல்லையும் ஒரு முக்கிய பங்கு எடுத்திருக்குது. இந்த கோயில் திருவிழா வந்துட்டு எல்லா வருஷத்துலையும் நடக்குது. அதாவது பல நூற்றாண்டுகளா வந்துட்டு செங்குந்தர் கைகோள முதலியார் வம்சத்திலிருந்து தான் ஒரு சிறிய தேரில் ஏற்றுவதற்கான துணி கோயிலுக்கு கொண்டு வர்றாங்க. இது வந்து ஒரு சடங்காக தான் நடக்குது. இந்த விழா வந்து 25 நாட்கள் நீடிக்குமா. இப்போது பல அபிஷேகங்கள், பூஜைகள் எல்லாம் நடக்கும். பல விதமான மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வருவாங்க இந்த தண்டாயுதபாணி ஊர்வலத்தை பார்க்கறதுக்கு. இங்கே வந்துட்டு சாமி ஊர்வலம் வர்றது சப்பரத்தில் வருவாராம். தேர் திருவிழா நடக்கும். அதே மாதிரி தீர்த்த திருவிழா நடக்கும். நீர் வெட்டும் திருவிழான்னு சொல்லி இங்கே புதுசாக ஒரு திருவிழா நடக்குது. அதே மாதிரி திருக்கல்யாணம், புனித திருமணம், இது எல்லாமே இங்கே வந்துட்டு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திருவிழா. அதாவது காலை 6:15 மணிக்கே தொடங்குமா அந்த திருவிழா.
அதாவது 19ஆம் நூற்றாண்டுலேருந்து 7வது பாதுகாவலரான ஆறுமுக மாப்பான முதலியாரால் உருவாக்கப்பட்ட சிக்கலான செதுக்கப்பட்ட தலை சிறந்த படைப்பான சிம்ஹாசனம் எனப்படும் வெள்ளி சிம்மாசனத்தில் தான் அந்த சாமி வந்துட்டு ஊர்வலம் வருமா. முருகன் மற்றும் துணைவியரின் சிலையை சுமந்து செல்லும் பெரிய தேர் வந்துட்டு இங்கே ஊர்வலம் வரும். அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்துட்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட் டீட்டெயில் இதோட ஹிஸ்டரி எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.